நாடாளுமன்றில் சம்பந்தனிற்கு ரணில் புகழாரம். நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை, ரணில் அதிரடி உத்தரவு. ரகசிய ஒப்பந்தத்திற்கு அங்கீகாரம் பெற தயாராகும் அரசாங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றியதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்று நிகழ்த்தி இரங்கலை தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனியான நிலைப்பாடு இருப்பதாகவும் அதற்காக அவர் பல பணிகளை செய்துள்ளதாகவும் அதிபர் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார். ரா சம்பந்தனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அவரின் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அதிபர் தெரிவிக்கையில், நான் இந்த உரையாற்றும் போது அன்று என்னுடன் நாடாளுமன்றத்திற்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தற்போது எங்களுடன் இல்லை. நானும் அவரும் மிகவும் கடினமான காலகட்டங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளோம். அவர் வழங்கிய பங்களிப்பை நான் அறிவேன். அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்பொழுதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றினார். ஒருமுறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது, ரணில், நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் சிறுவனாக இருந்தபோது 1948 நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்க சென்றிருந்தேன் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டார். அதிகார பகிர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என பிரத்யோகமான நிலைப்பாட்டை அவர் கொண்டிருந்தார். அதனை நிறைவு செய்ய அதிகார பகிர்வு மற்றும் மத்தியில் அதிகாரத்தை குறைப்பது தொடர்பாக இன்னும் சிறிய பணிகளை வேண்டியுள்ளது. மேலும் அந்த பணிகளை நிறைவு செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த கௌரவமாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூத உடலுக்கு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தனின் புகழுடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ ரா சம்பந்தனின் பூத உடலுக்கு தனது இறுதி மரியாதை செலுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய, பேராசிரியர் GL பேரிஸ் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மேலும் ராஜவரோதயம் சம்பந்தனின் புகழுடலுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அஞ்சலி செலுத்தியுள்ளார். ரா சம்பந்தனின் பூத உடல் இன்று செவ்வாய்க்கிழமை பொருளை AF நேமண்ட் மலர்ச்சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அன்னாரது பூத உடல் புதன்கிழமை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மேலும் ரா சம்பந்தனின் பூத உடல் அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி கிரியைகள் நடத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ரணில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் உரிமைக்காக இறுதி வரை குரல் கொடுத்த ரா சம்பந்தன் தம் நெஞ்சில் நிறைந்தார் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், ஈழத்தமிழர் வாழ்வுரிமைக்காக இறுதி மூச்சு அடங்கும் வரை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சர்வதேச அளவிலும் குரல் கொடுத்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரான ரா சம்பந்தன் 91ஆம் வயதில் 30/6/2024 அன்று கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவு காரணமாக மறைந்தார் என்ற செய்தி அறிந்து ஆறாத்துயர் அடைந்தேன். 1956ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியில் இணைந்து அவர் தமிழ் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக 1977ஆம் ஆண்டு இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் துயரத்திற்கு பின்னர் தமிழர் வாழும் பகுதிகளில் ராணுவ ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும், ஈழத்தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை
செய்யப்பட வேண்டும். தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களின் அத்துமீறிய குடியேற்றம், சிங்கள அரசால் காணாமலாக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் அவலமெத்த ஈழத்தமிழர்களுக்கு அனைத்து வகையிலும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்தும் இவர் குரல் கொடுத்தார். ரா சம்பந்தன் அவர்களது மறைவு ஈழத்தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் பேரிழப்பாகும். அவரது மறைவால் பரிதவிக்கும் அவருடைய தமிழரசு கட்சியினருக்கும் அவரது இல்லத்தினருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரகசியமான ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெற அரசாங்கம் தயாராகி வருவதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிதியமைச்சின் தரவு அறிக்கையின்படி 2024 மார்ச் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த கடன் தொகை 100.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலமாக இது ஒரு நாட்டிற்கு நல்ல செய்தி என்று கூறியுள்ள அரசாங்கம் மொத்த வெளிநாட்டு கடனில் 23.3% மறுசீரமைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உரிய உடன்படிக்கையின் பிரகாரம் நாட்டுக்கு கிடைக்கும் கடன் நிவாரணம் என்ன, அந்த தொகை எவ்வளவு, பணம் செலுத்த ஒப்புக்கொள்ளும் செயல்முறை என்ன, தற்போது செலுத்தப்படாத கடன் தொகை என்ன செய்யப்படும், நாட்டிற்கு பெரும் சுமையாக இருக்கும் வணிக கடனில் நிலை என்ன, இது குறித்து இதுவரை நாடாளுமன்றத்தில் கூட எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் நாட்டுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரகசியமான ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் ஜூலை 2 அல்லது 3 வழங்கப்பட உள்ளது. இலங்கை பெரும் ரூபா வருமானம் என்பது அமெரிக்க டாலர் வருமானம் அல்ல, சாதாரண மக்களை பிழிந்து பெறும் ரூபா வருமானம். இதற்கமைய நாட்டில் உள்ள பாரிய கடனை அடைத்து மக்களை கடன் பொறியிலிருந்து விடுவிப்பது பாரியதொரு விடயம். இதனை மக்களுக்கு பாதிப்பின்றி தீர்ப்பதே சரியான தலைவருக்கான அங்கீகாரம் என மெரிகர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரவினவினால் இன்று முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பின் நியதியாகும். இருந்தபோதும் யார் போட்டியிட்டாலும் 51% வாக்குகளை பெற முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசியலமைப்பில் உள்ள சில விதிகளை பயன்படுத்தி தேர்தலை பிற்போடுவதற்கான முனைப்புகள் குறித்து ஏற்கனவே செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்கினாலும் ரணிலுக்கு அது பாதகமாகவே இருக்கும். எனவே மாற்று யோசனையாக அனைத்து கட்சிகளும் இணைத்து தேசிய அரசாங்கம் ஒன்று தொடர்பிலும் யோசனை ஒன்று முன்வைக்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது. இந்த நிலையிலேயே இன்று ஐக்கிய மக்கள் சக்தி தமது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது.